ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் கல்லூரி மாணவியை தெருநாய்கள் சூழ்ந்து கொண்டு கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். அந்த மாணவியின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது? இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தெருவில் சுற்றி தெரியக்கூடிய விலங்குகளால் பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் எக்ஸ்டென்ஷன் பகுதியில் கல்லூரி மாணவி ஒருவரை தெரு நாய்கள் சூழ்ந்து கொண்டு தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பெண் காலையில் தன்னுடைய வீட்டிலிருந்து கல்லூரிக்காக சென்று கொண்டிருந்த போது 4 தெருநாய்கள் அந்த பெண்ணை சூழ்ந்து கொண்டு அந்த பெண்ணின் காலை பிடித்து இழுத்ததில் பெண் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அவற்றிடமிருந்து தப்பிப்பதற்காக பெண் தன்னுடைய கை கால்களை நீண்ட நேரமாக உதறியபடியே இருந்தார். பின்னர் ஒரு கட்டத்தில் அங்கிருந்து சென்ற நாய்கள் மீண்டும் ஓடி வந்து அந்த பெண்ணை தாக்க முயற்சித்தன. அந்த பெண் அச்சத்தில் ஒதுங்கிய போது அங்கே வந்த மற்றொரு கல்லூரி மாணவி நாய்களின் மீது கற்களை வீசி எறிந்து அந்த பெண்ணை நாயிடமிருந்து காப்பாற்றினார். ஒரு வளர்ந்த கல்லூரி மாணவியே தெரு நாய்கள் இந்த அளவுக்கு தாக்குகிறது என்றால் குழந்தைகளை எந்த அளவுக்கு அவை தாக்கும் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து இவற்றுக்கு ஒரு கட்டுப்பாடுகளை விதித்து பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைகளையும் பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுமக்கள் முன்வைக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.